கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இன்னைக்கு 2ஆம் கட்ட பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சட்ட நேரத்தில் திமுக பட்டியலை வெளியிட போகிறதா தகவல் இருக்கு. உங்களோட பார்வை, முதல் கட்ட பார்வை என்ன 2ஆம் கட்ட பட்டியலில்? அதான் மொத்தத்துலேயே இந்த 2 பட்டியலையும் சேர்த்தோன்னா சென்னை தவிர மற்ற தமிழ்நாட்டோட பெரும்பாலான தொகுதிகளுக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில தொகுதிகள் மட்டும் இன்னும் விடுபட்டிருக்கு. சென்னை தவிர்த்து ஒரு சில தொகுதிகள். ஆமாம், சென்னையில் 12 தொகுதிகளுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 15-16 தொகுதிக்கு அவங்க அறிவிக்க வேண்டியதாக இருக்குது மொத்தம் தமிழ்நாடு அளவில். இல்லை, 16ல் ஒரு தொகுதி ராயபுரம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவங்க கண்டெஸ்ட் பண்ண போகிறதா இருக்காங்க. 3 தொகுதி கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. தாராபுரம் அறிவிக்கலன்னு நினைக்கிறேன். அது சென்னைக்கு வெளியவே இன்னும் ஒரு சில தொகுதிகள், சென்னைக்கு வெளியே இருக்கலாம், ஒரு சில தொகுதிகள் இருக்கு. காஞ்சிபுரம் ஆலந்தூர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணல, ஆலங்குடி, திருச்சுழி, திட்டக்குடி இந்த 4 தொகுதிகளுக்கு அனௌன்ஸ். இங்கே ஒரு 12, ஆமாம், அந்த 4 சேர்த்திங்கன்னா 16 இன்னும் வர வேண்டியது இருக்குது. மற்றபடி ஏனைய தொகுதிகள் எல்லாமே பெரும்பாலான வேட்பாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாள் எம்எல்ஏக்களாகவோ இல்லை முன்னாள் எம்பிக்களாகவோ இருந்தவங்களுக்கு தான் பெரும்பாலும் இடங்களை கொடுத்துருக்காங்க. இது ஒரு தேர்தலை, ஏன்னா இப்போ ஒரு தலைமை மாற்றம் நடந்த பிறகு இப்போ ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலாளராக இருந்து 2016 தேர்தலுக்கான வேட்பாளர்களை அவங்க முடிவு பண்ணாங்க. 2021 ஐயா எடப்பாடி, ஐயா ஓபிஎஸ் 2 பேரும் இரட்டை தலைமையாக இருந்து முடிவு பண்ணாங்க. இப்போ ஒற்றை தலைமை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேர்தலை பொறுத்தளவில் நம்ம இந்த கேமை ரொம்ப பாதுகாப்பாக ஆடுவோம். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இல்லை. இப்போ 2021 கூட பல புதிய வேட்பாளர்களை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அதை விட இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக பெரும்பாலான தொகுதிகளுக்கு முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள், முன்னாள் மந்திரிகளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த கேமை நம்ம ரொம்ப சேஃபாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் நடக்கும்போது களத்தில் பெரிய அளவில் சேஞ்ச் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போ இதுக்கு நேர்மாறாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் ஐயா ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடராக போன தேர்தலே ஏறக்குறைய அவரோட கண்ட்ரோலில் தான் நடந்தது. அப்போ இந்த தேர்தலில் அவங்க பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம கணிக்கலாம். ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர் பல புதுமுகங்களை தேர்தலில் இறக்குறதும் ஒரு இப்போ தான், ஏன்னா அவர் 2017 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாலுமே கூட கட்சி முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கு. இது 2024 வேட்பாளர் பட்டியலுக்கும் 2026 அதுவும் அவர் தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க இருக்க 39 தொகுதிகளில் தேமுதிகவுக்கு ஒதுக்கிய தொகுதிகள் தவிர மீதி எல்லா தொகுதிக்கும் அவர் வேட்பாளரை போட்டார். ஆனால் அந்த தேர்தலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க புதுமுகங்களாக இருந்தாங்க. பல தொகுதிகளில் இது யார் இவங்க, அதுவும் ரொம்ப லோ ப்ரொஃபைலாக, அதாவது லோ ப்ரொஃபைல்னா பொலிட்டிக்கலாக பெரிய நம்ம அறியப்படாத முகங்களாக பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டிருந்தார். இப்போ சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் பெரும்பாலும் பெரும்பாலானவர்கள் மக்களுக்கு அறிமுகமானவர்கள், தொகுதிக்கு அறிமுகமானவர்கள், அந்த மாவட்டத்துக்கு அறிமுகமானவங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேமை அவர் ரொம்ப சேஃபாக விளையாடுறதா பார்க்க முடியுது. இதில் இப்போ சங்கரில் சேஃப் அப்படின்னா எதை மீன் பண்ணுறீங்க? எங்கே பாதுகாப்பான இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு இப்போ 14 இப்போ முதல் பட்டியலில் பார்த்தா கிட்டத்தட்ட 14 அமைச்சர்களுக்கான தொகுதிகளை எல்லாமே கூட்டணிக்கு விட்டு கொடுத்து இவங்க அங்கே எங்கேயுமே போட்டியிடலை. இதைத்தான் நீங்கள் சேஃப் அப்படின்னு? இல்லை, நான் அஇஅதிமுகவோட வேட்பாளர் பட்டியலில் இருந்து சரி சொல்ல அந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் அப்படி நினைக்கல. இப்போ ஒவ்வொரு கட்சியும் அதிமுகவோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இடங்களை பெரிய கட்சிங்கிற அடிப்படையில் அஇஅதிமுக முடிவு பண்ணியிருக்கு. இப்போ அவங்க பாஜகவுக்கு எவ்வளோ இடம், அமமுகவுக்கு எவ்வளோ இடம், பாமகவுக்கு எவ்வளோ இடம், ஏனைய கட்சிகளுக்கு எவ்வளோ இடம் அப்படிங்கிறத எண்ணிக்கையை அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தொகுதிகளை என்ன பார்க்க முடியுதுன்னா அந்தந்த கட்சிகள் தங்களோட இருக்கிறவங்க, இப்போ பாமகனா தங்கள் கட்சியில் யார் முக்கியமான தலைவர்களோ யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த தொகுதிகளை அவங்க வாங்கியிருக்காங்க. அமமுக 11 தொகுதிகளை வாங்கியிருந்தாலும் அவங்களும் அதே ஃபார்முலா தான். ஐயா தினகரனோட நீண்ட காலமாக இருக்கிறவங்க, அதில் யார் யாருக்கு அவர் இந்த முறை சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கிறதுங்கிறது நம்ம தெரியுது. அதனால் அதை மந்திரிகள் போட்டி போடுற தொகுதிகளை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்றைக்கி தமாகவோட வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு. அந்த தொகுதிகளை வாங்கின உடனே என்ன சொன்னாங்க, ஐயா யுவராஜ் ஈரோடு மேற்கில் நிற்கிறாங்க, ஐயா விடியல் சேகர் ஒட்டஞ்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னாங்க. அவங்க எல்லாருமே அந்த கட்சியை பொறுத்தளவில் ஹெவி வெயிட் தான். அப்போ ஒவ்வொரு கட்சியும் இப்போ ஐயா தினகரன் சைதையை வாங்கியிருக்காங்க. அது முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் ஐயா கூடவே இருக்கிறவர்.
தேர்போகு பாண்டி ஐயா இல்ல அங்கதான் கேள்வி. இப்ப முன்னாள் அமைச்சர் மாசு செந்தமிழன் நிக்கிறாருன்னா அங்க மாசு வந்து சிட்டிங் அமைச்சர். ஆமா. இப்ப அவரை எதிர்த்து அவருக்கு களம் காணணும் அப்படின்னும் போது அங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அப்படி நீங்க பார்க்காதீங்க. சைதை துறை தொகுதியில ஏற்கனவே நின்று ஜெயிச்சு அமைச்சரா இருந்தவர் தானே ஐயா செந்தமிழன். இப்போ நீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க, நான் உங்க கூடவே டிராவல் பண்றேன். நீங்க என்ன நினைப்பீங்க? சரி ஓகே, மணி என்ன தொகுதி கேட்கிறாரோ வாங்கி கொடுப்போம்னு தானே நினைப்பீங்க. அதை அது யாரா வேணா இருக்கலாம். தேர்தல் அரசியலை பொறுத்தளவுல இல்ல இது கூட்டணியா எல்லாரோட இலக்கு என்னவா இருக்க போகுது? வெற்றி ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லைங்க. நான் எனக்கு சாதகமான தொகுதி, இப்போ ஐயா செந்தமிழனே எடுத்துக்கங்க, அவருக்கு சைதை தான் சாதகமான தொகுதி. அந்த தொகுதியை இப்போ வந்து அவங்க கேட்கறாங்க. இப்போ ஒருவேளை ஐயா செந்தமிழனுக்கு கொடுக்கலன்னா ஐயா சைதை துரைசாமி கூட நின்றுருக்கலாம். ஏன்னா அவர் அந்த தொகுதியோட பழைய பரிச்சயமான முகம் ரொம்ப நாட்களாக இருந்திருக்காரு. அப்ப என்னன்னா ஒரு கட்சி வந்து ஒரு கட்சி வந்து இப்ப திமுக அதிமுகவே தொகுதிகளை எப்படி ஒதுக்குவாங்க? இதே பேட்டர்ன் தானே. இப்போ திமுக வந்து என்ன பண்ணுவாங்க? கொளத்தூரா, இவரு திருவல்லிக்கேணியா, காட்பாடியா, திருச்சி மேற்கா, திருவண்ணாமலையா? அப்ப கூட்டணி கட்சிகள் கேட்டுக்கொண்டது கேட்டாங்கய்யா. நீங்க எந்த கட்சியுமே முதல்ல வந்து தங்களோட ஹெவி வெயிட்ஸ்க்கான தொகுதியை இறுதிப்படுத்துவாங்க. இப்ப திமுக அஇஅதிமுக எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஐயா எடப்பாடி, நத்தம், வேப்பனகல்லி, இப்படி அவங்க முக்கிய தலைவர்கள் போட்டி போடுற தொகுதியை அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. மீதி தொகுதியை தான் ஓப்பன்ல வைப்பாங்க. அதே மாதிரி இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன கேட்டிருக்காங்க? இப்ப ஐயா தேர்போகி பாண்டி போன முறை அமமுக நல்ல வாக்குகளை எடுத்தாரு. ஐயா செந்தமிழன் ரொம்ப நாளா வந்திருக்காரு. அவர் எதிர்த்து நிற்கக்கூடியவர் இன்னொரு அமைச்சரா இருக்கலாம். ஆனா இவருமே முன்னாள் அமைச்சரா இருந்தவர் தானே. அப்போ அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம வந்து ஒரு முன்முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஐயா மாசு வந்து இப்ப அமைச்சரா இருக்கிறதுனாலயே அவர் வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, ஏற்கனவே அமைச்சரா இருந்த ஒருத்தரும் இப்ப அமைச்சரா இருக்கவங்களுக்குமான போட்டின்றது களம் எப்படி இருக்கும்? அங்க வெற்றி வாய்ப்பு நீங்க வர வேண்டியது ரெண்டாவது கேள்வி. ஆனா அந்த தொகுதி எப்படி அலாட் ஆயிருக்குங்கிற அந்த ஃபார்முலாவை பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு தொகுதி, இப்ப பெரியகுளத்துல ஐயா கதிர்காம முன்னாடி எம்எல்ஏ வந்தாங்க. ஓட்டப்பிடாரத்துல ஐயா சுந்தரராஜன், இவர் கூடவே வந்து எம்எல்ஏ பதவி போச்சு. அப்ப என்னன்னா தன்னோட இருக்கிறவங்களுக்கு முதல்ல தொகுதியை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற, இப்போ திருவையாறு வேலு கார்த்திகேயன் சொல்றாங்க. அப்ப என்னன்னா தன்னோட இருக்கிறவங்களுக்கு முதல்ல தொகுதியை வாங்கி கொடுத்துடணும்னு தான் நினைப்பாங்க. பாமகவும் அதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாஜகவும் ஏறக்குறைய அதே ஃபார்முலா தான். இப்போ மயிலாப்பூர் வந்து தமிழிசை அம்மான்னு சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப கூட்டணி வந்து அவங்களுக்கு இலகுவான அல்லது அவங்களுக்கு ஏதுவான தொகுதி எதுவோ அதுக்கு முக்கியத்துவம் அவங்க கூட இருக்கிற இப்போ அவங்களோட முக்கியமான தலைவர்களுக்கு எந்த தொகுதி வேணுமோ அதை தான் கேட்பாங்க. இப்ப நானே ஒரு கட்சியில இருக்கேன்னா எனக்கு எந்த தொகுதி, எனக்கு தலைமையோட ஒரு நெருக்கம் இருக்குன்னா நான் என்னோட மாவட்டத்தில் கேட்க போறேன். இப்ப நீங்களும் நானும் ஒரே கட்சியில பயணம் பண்ணல. இங்க சிக்கல் எங்க வருது அப்படின்னா, இப்ப அதிமுக எதிர்கட்சியா இருக்காங்க. டிடிவி வந்து இடையில இப்போ தான் திரும்ப வந்து ஜாயின் பண்ணி, இது வரைக்கும் அமமுக தனியா இருந்தது. இப்போ தனியா இருந்தப்ப இருந்த நிலைமை வேற, இப்போ திரும்ப இவங்க மெர்ஜா இருக்காங்களே. நான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, கூட்டணியா அவங்களோட இலக்கு அப்படின்றது வந்து வெற்றி வாய்ப்பு தான், வெற்றியாகணும், ஆட்சியில உட்காரணும் அப்படின்றதான். ஸோ அதை எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் இந்த இடத்த ஒதுக்குனாங்க. அவங்க கட்சியோட ஹெவி வெயிட்ஸ், அவங்க கட்சியோட முக்கிய தலைவர்கள். இப்போ அமமுக அவங்க கட்சியோட முக்கிய தலைவர்களுக்கு ஏறக்குறைய இந்த 11 தொகுதியில 1-2 தொகுதி வந்து மாறுபட்டிருக்கலாம். இப்போ மதுரை வடக்கு வந்து ஐயா டேவிட் அண்ணாதுரைக்கு கேட்கணும்னு நினைச்சாங்க, அது வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் விடுபட்டு இருக்கலாம், ஒரு சில தொகுதிகள் மாறி வந்திருக்கலாம். ஆனா அவங்க கட்சியோட முக்கியஸ்தர்களுக்கு எந்த தொகுதி சாதகமா இருக்குமோ அந்த தொகுதிகளை தான் அவங்க கேட்டிருக்காங்க. போட்டி ரெண்டாவது கடுமையா இருக்கும்ன்றதெல்லாம் ரெண்டாவதுன்னு வைங்களேன். ஆனா அவங்க கட்சியில அவங்க கூட இருக்கிற முக்கியமான தலைவர்களுக்கு தொகுதிகளை வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து தெளிவா வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த கூட்டணிகள் எல்லாம் பிரிச்ச பிறகு இன்றைக்கு ஐயா எடப்பாடி பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில சீனியரா இருந்தவங்க, எம்எல்ஏக்களா இருந்தவங்க, இந்த மாதிரி பல பேருக்கும் அவங்க வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் மனசுல வச்சு எல்லா காம்பினேஷனோட எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி அவங்க போயிருக்காங்க. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.